ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்து ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய தண்ணி தொட்டி ஆல்ரெடி பில்ட் பண்ண வீடு. ஸோ இது வந்து ரிப்பேர் ஒர்க்கு. என்ன காரணம் அப்படின்னா, வெளியில் உள்ள மரத்தில் உள்ள வேர் எல்லாமே வந்து தண்ணி வந்து உரியுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதை வந்து போய் பார்க்க போயிருந்தோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேர் வந்து அப்படியே இருக்குது. அந்த வேரை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட் வந்து கொடுத்துருந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த தொட்டி. ஃபுல்லாமே அந்த வேர் அப்படி வந்திருக்கு உள்ளே. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேரை ஃபுல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாமே நம்ம வந்து உடச்சிட்டு தான் நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ண முடியும். ஏன்னா வேறு எந்தெந்த இடத்துலலாம் போய் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் ஃபுல்லாத்தையும் உடைக்கணும். அதுக்கு முன்னால் அந்த வேர் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து உயிரிழக்க செய்யணும். ஸோ அதை க்ளீனிங் ஆசிட் வாங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் ஃபுல்லாமே இந்த பிளாஸ்டர் ஃபுல்லாமே நம்ம வந்து உடைக்கிறோம். தொட்டி ஃபுல்லாக உடச்சிட்டு எங்கெங்கெல்லாம் வேறு இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்கணும். ஃபுல்லாகவே ப்ராப்பராக ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாமே நம்ம லேட்டெக்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறோம். லேட்டெக்ஸ் ப்ளஸ் சிமெண்ட், போஸ்கோசம் 475 சிமெண்ட்டும் சேர்த்து ஹோல்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் கோட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கோட்டிங், சிமெண்ட் ப்ளஸ் போஸ்கோசம் 475 URP. அதுக்கப்புறம் அந்த பார்டர் வந்து மஸ்ட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பார்டரை வந்து நம்ம வந்து சிமெண்ட் மணல் கலவையோட போஸ்கோசம் 475 அப்படிங்கிற லேட்டெக்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பார்டர் வந்து செட் பண்ணுறோம். அந்த கார்னர் வழியாக வேறு எந்த லீக்கேஜும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து பண்ணிடணும். அண்ட் தென் செகண்ட் கோட் வந்து போஸ்கோ லாஸ்டிக் லிக்யூட் ப்ளஸ் பவுடர் வரும். இதில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செகண்ட் கோட் வந்து கொடுக்குறோம். முக்கியமாக அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற டைம்லேயே வந்து இந்த கால் மிதி இந்த மாதிரி பைப்பு எந்தெந்த இடம்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து டோட்டலாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பேக் பண்ணணும். நல்ல ஒரு ஷைனிங் ஃபினிஷிங் நமக்கு வந்து கிடச்சிரும். இது நல்ல ஒரு 4 to 5 hours வந்து நல்லா காய விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தேர்ட் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து தேர்ட் வந்து போஸ்கோ க்ரீட்டில் வந்து சிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தேர்ட் கோட் வந்து கொடுக்குறோம். ஃபுல்லாக கொடுத்துரும். இது ஃபுல்லாமே நம்ம உடச்சி பண்ணுறதுனால நம்ம கோட்டிங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா காய விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு சிமெண்ட் பூச்சி வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்மளோட கோட்டிங் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட்டு. இப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து பிளாஸ்டிக் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டைல்ஸ் கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதை தாண்டி வந்து வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. ஃபுல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் தேவை அப்படின்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிற டீலர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என் நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் எந்த டீலர்கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நாங்கள் வந்து கன்வே பண்ணிடுவோம். வேறு எதுவும் வீடியோ உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். எனிவே தேங்க்யூ ஸோ மச்.